வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய தினங்கள் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் ரெகுலராக வந்துட்டுருக்கு. இதில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட முக்கியமான தினங்களெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கும் போது எக்ஸாமில் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ சீரீஸில் ஒவ்வொரு தினமும் ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கிட்டோம், தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மெமரைஸ் பண்ணாட்டி நம்ம எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக ஒரு மார்க் 2 மார்க் அவசியம் வாங்க முடியும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வணக்கம். இம்பார்ட்டன்ட் டேட் சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு புக் டே. ஏப்ரல் 23ஆம் தேதி உலகம் பூரா கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய உலக புத்தக தினம். சரிங்களா? வேர்ல்டு புக் டே ஏப்ரல் 23. இந்த புக் டே வேர்ல்டு புக் டேவை இன்னொரு பேர்லேயும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே. சரிங்களா? உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த தினத்தை ஏன் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த ஒரு விழிப்புணர்வு நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். புத்தகம் வாசிப்பது சம்மந்தமாக. ஓகேங்களா? ஸோ ரீடிங் ஹேபிட் டெவலப் பண்ணுறதுக்காகவும், அதே நேரம் பப்ளிஷிங் நிறையா பண்ணணும், பப்ளிஷர்ஸ் நிறையா புத்தகங்கள் பதிப்பு ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும், ப்ளஸ் அதெல்லாம் பதிப்புரிமை காப்பிரைட்டும் வாங்கணும். எல்லோரும் சும்மா பதிப்பு போட்டுட்டு போக முடியாது இல்லைங்களா? அந்த காப்பிரைட்டும் வாங்கணும். இந்த 3 விஷயங்கள் ரீடிங், பப்ளிஷிங், காப்பிரைட், இந்த 3 விஷயங்களையும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உலக புத்தக தினத்தை நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? இது ஏன் கொண்டாடுறோம், பர்டிகுலர் டேட் யார் ஆரம்பித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ 1995 யுனெஸ்கோ, அது யுனைடெட் நேஷன்ஸோட எஜுகேஷனல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் மூலமாக 1995 இந்த ஏப்ரல் 23 உலக புத்தக தினமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். சரிங்களா? ஏன் ஏப்ரல் 23 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. ஒரு ஸ்பானிஷ் ஆத்தர், ரொம்ப ஃபேமஸான ஆத்தர், நான் ஆத்தர் நேம் நோட் பண்ணல. ஸோ அவரோட பர்த் ஆனிவர்சரியை தான் நம்ம வேர்ல்டு புக் டேவாக செலிப்ரேட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஆரம்பித்தாங்க. பட் லேட்டராக அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஷேக்ஸ்பியரையும் ஈக்குவலண்ட்டாக நம்ம இது பண்ணி ஆகணும், ரெகனைஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட டேட் ஆஃப் பர்த்தில் நம்ம பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பானிஷ் ஆத்தரோட இறந்த தினமும் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட இறந்த தினமும் 2 கோயின்சைட் ஆகுது. ரெண்டுமே ஏப்ரல் 23 வருது. அப்புறம் இன்னும் ஃபர்தராக போகும்போது பார்த்தீங்கன்னா நிறையா ஆத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா இறந்த தினம் பிறந்த தினம் இந்த ஏப்ரல் 23 வந்தனால அந்த ஏப்ரல் 23 நம்ம உலக புத்தக தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உலக புத்தக தினம் ஏப்ரல் 23. இன்னொரு பெயர் உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினம். சரிங்களா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 23 வேர்ல்டு புக் டே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.